ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ். ரெண்டு கூட பாத்திரம் தேய்ச்சிடுவோம். ஆனால் பூஜை பொருளோ பித்தளை சாமானோ தேய்க்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு சபீனா, பீத்தாம்பரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒத்துக்காது. கையில் தோல் உரியும், கை எரிச்சலாக இருக்கும், அந்த நகத்தில் எல்லாம் கருப்பு கருப்பாக ஆகிடும். ஸோ எனக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதால ரொம்ப நாளாக நான் இந்த சிம்பிள் மெத்தடை ட்ரை பண்ணி தான் என் பூஜை சாமானெல்லாம் தங்கம் மாதிரி தேய்ச்சி வைக்கிறேன். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு மேஜிக் லிக்விட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதில் இந்த பூஜை சாமான ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சாலே பளிச்சுன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு அதுக்கு விளக்கில் இருக்க திரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். உங்கள் பூஜை சாமான் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் வீடியோ போக போக சொல்கிறேன். இந்த பூஜை பொருள் பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சி 1 மாதம் ஆகுது. அதே மாதிரி ஊருக்கு ஒரு 2 வாரம் போயிட்டேன். என்னுடைய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா தனி பூஜை யூனிட்லாம் கிடையாது, ஒரு ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன். அதனால் டஸ்ட்டோ படிச்சிருந்தது. இந்த குபேர விளக்குலலாம் பார்த்திங்கன்னா கீழே நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும், அது தொடச்சா கூட போகாது. ஆனால் இந்த லிக்விடில் நம்ம சோக் பண்ணி எடுத்த உடனே பளிச்சுன்னு ஆகிடும். அதை நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வச்சு எடுக்காமல் டைரெக்டாக கூட இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க பூஜை பொருள் வந்து அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க பூஜை சாமானுக்கு. அதில் ஊற வச்சுருந்த புளி, ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அதனுடைய தோலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நம்ம ரெகுலராக எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ, சாமான் தேய்க்கவோ இல்லை சாமான் தேய்க்க சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாஷிங் லிக்விடு இல்லைன்னா துணி துவைக்கிற பவுடர், அந்த சோப்பு தூள், அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி நம்ம கைக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு இறக்கிக்கோங்க. இது வந்து கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு தண்ணியில் இதெல்லாம் ஆட் பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு இந்த சுடு தண்ணியில் பூஜை பொருளை ஊற வைக்க பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த தண்ணி வந்து நல்லா சூடெல்லாம் போய் ஜில்லுன்னு ஆகிடும்ல, அந்த டைமில் நீங்கள் பூஜை பொருள் பித்தளை சாமானெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த விளக்கெல்லாம் பாருங்கள், நான் டேரெக்டாக அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். இதை சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்தால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால, இந்த நம்ம போட்ட அமௌண்ட்டை எல்லாமே டபுளாக போட்டுக்கோங்க. 2 லெமன், 2 டேபிள் ஸ்பூன் விம் லிக்விடு, கொஞ்சம் அதிகமாக பேக்கிங் சோடா அந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு அந்த அழுக்கெல்லாம் இன்னும் ஈஸியாக போயிடும். என்கிட்ட இருந்த பூஜை சாமானுக்கு இதுவே அதிகம். இந்த லிக்விடில் இன்னும் கூட போட்டு தேய்க்கலாம். ஸோ இதுவே நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் அழகாக எவ்வளோ ஈஸியாக அந்த கருப்பு போகுதுன்னு பாருங்கள். நான் எந்த எடிட்டிங்கும் பண்ணல, அப்படியே லைவாக தான் தேய்க்கிறேன். நம்ம அதில் போட்டோல அந்த லெமனோட தோல் அதை எடுத்து அந்த வாட்டரே தொட்டிங்கன்னா நம்ம லிக்விட் போட்டதால் ஒரு நுரை வரும். அதில் லைட்டாக தேய்ச்சாலே அந்த கறி எல்லாம் போயிடும். ரொம்ப கருப்பாக இருக்குது, பயங்கர டார்க்காக இருக்குது, ரொம்ப நாளாக தேய்க்கலை, இல்லை பரணை மேலே வச்சுருந்தேன், இப்போ ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் லைட்டாக சபீனா தொட்டு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் எங்கே ரொம்ப கருப்பாக இருக்கோ அங்கே மட்டும் தேய்ச்சிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த லிக்விட்லேயே பாதி வந்து பூஜை சாமான் பளிச்சுன்னு ஆகிடும். நான் வந்து இந்த தண்ணியை தொட்டே அந்த லெமன்லேயே வந்து இந்த பூஜை சாமானெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டேன். இது வந்து லைட்டான கறி அழுக்கு தான் இருக்குல்ல அந்த விளக்கேற்றுற இடத்துல, அதனால் இதுலேயே நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குன்னா லைட்டாக சபீனா மட்டும் தொட்டு தேய்ச்சிக்கோங்க, அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும். மீதியானலாம் பளிச்சுன்னு இதுலேயே ஆகிடும். இப்போ நம்ம போட்டோவில் பிசுக்காக அந்த விளக்கு அதை எடுத்து காட்டுற பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு பளிச்சுன்னு போயிடும். இந்த மெத்தடில் எண்ணெய் பிசுக்கு வந்து 100% போகுங்க. நம்ம வந்து அந்த கற்பூரம் ஏற்றின கறி தான் வந்து நம்ம லைட்டாக தேய்க்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பிசுக்காக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு 80% பிசுக்கு போயிடும். லைட்டான பிசுக்கெலாம் இருந்துச்சுன்னா 100% போயிடும். நான் இப்போ அந்த விளக்கில் காட்டின மாதிரி. ஸோ எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு டேப் வாட்டரில் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து மெட்ரோ வாட்டர் வருது அப்படின்னா நீங்கள் டேப் வாட்டரில் கழுவுனதோடு அப்படியே தொடச்சி வச்சுக்கலாம். இல்லை ஹார்ட் வாட்டர் இருக்குது, ரொம்ப உப்பாக இருக்குது போர் வாட்டர் அப்படின்னா இதில் கழுவிட்டு ஒரு தடவை நம்ம குடிக்கிற தண்ணி ஆரோ வாட்டர்லேயோ இல்லை கேன் வாட்டர்லேயோ ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பலன்னு இருக்கும். அதே மாதிரி வாஷ் பண்ண கையோட இந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே ஒரு காட்டன் கிளாத் வச்சு இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி வச்சுருங்க. எந்த தண்ணியில் வாஷ் பண்ணாலுமே நம்ம அப்படியே அந்த ஈரத்தோடு விட்டோன்னா அந்த பூஜை பொருள் எல்லாம் புள்ளியாக ஆகிடும். ஸோ நம்ம குளிச்சுட்டு வந்தால் தொடச்சிடுறோம்ல, அதே மாதிரி தான் பூஜை சாமானும் அந்த
வாட்டர் அப்படியே இருந்ததுன்னா அந்த அங்கங்கே கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளி ஆகிடும். ஸோ ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி காய வச்சு பொட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மெத்தடில் வாஷ் பண்ணி வைக்கும் போது 1 மாதம் வரைக்குமே உங்கள் பூஜை சாமான் பளிச்சுன்னு இருக்கும். 2 வாரம் வரைக்கும் பலன்னு இருக்கும். அடுத்த 2 வாரம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அகெயின் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ யூஸ்வலி பூஜை பொருளை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து விட்டு வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கறி படிஞ்சிரும், வாஷ் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி நான் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா பீத்தாம்பரி சபீனா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. நானும் அதில் வந்து சஃபர் ஆகிருக்கேன். வேறு என்ன போட்டு தேய்க்கிறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மெத்தட் 100% எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சௌமி எம்கே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு விலாக்லேயோ ரெசிபிலேயோ இல்லை இந்த மாதிரி டிப்ஸ்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.